சுடர் நேயர்களுக்கு வணக்கம். ஈரானை தாக்க ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்த எந்த நாடும் அனுமதிக்கப்படாது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்பகுதியில் உறுதியற்ற தன்மையை உருவாக்கியுள்ளதால் இந்த கடல் பாதை வழியாக கப்பல் போக்குவரத்து தற்போது சிறப்பு நிலைமைகளின் கீழ் நடைபெறுகிறது என்று அவர் கூறினார். இதற்கிடையில் ஹோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாடு ஈரானிய ஆயுதப்படைகளின் வசமுள்ளது என்றும் கடலோர நாடொன்றாக ஈரான் தனது தேசிய பாதுகாப்பிற்கு தேவையான இந்த நடவடிக்கையை எடுக்க உரிமையுண்டு எனவும் அவர் குறிப்பிட்டார். வரலாற்று ரீதியாக இந்த கடல் பாதையின் பாதுகாவலராக ஈரான் இருந்து வந்தாலும் தற்போதைய பாதுகாப்பின்மைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார். உலகின் எண்ணெய் போக்குவரத்திற்கு மிக முக்கியமான இந்த கடல் பாதையை தாக்கும் நாடுகள் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று ஈரான் கடுமையாக கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையே இந்திய கப்பல்களின் போக்குவரத்து இடையூறுகளை தணிக்க இயலும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதற்காக ஈரானுடன் நடத்தும் பேச்சுவார்த்தைகள் சில விளைவுகளை தந்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் ஜெய்சங்கர் ஈரானுடன் நடத்தும் பேச்சுவார்த்தைகள் ஹோர்முஸ் நீரிணையில் இந்திய கப்பல்களின் போக்குவரத்து தடைகளை குறைக்க உதவும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தற்போது அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றேன். எனது பேச்சு சில விளைவுகளை தந்துள்ளது. ஆனால் அனைத்து இந்திய கப்பல்களும் ஒரு பொது அனுமதி இல்லை. ஒவ்வொரு கப்பலுக்கும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தப்படுகின்றது. 2 இந்திய கொடியுடன் செல்லும் எரிவாயு டேங்கர்கள் ஜலசந்தியை கடந்து சென்றன. இது டெல்லி தெஹ்ரான் இடையேயான பேச்சுவார்த்தைகள் முன்னேறி இதன் விளைவாக இது நிகழ்ந்தது. இருப்பினும் 22 இந்திய கொடியுடன் கூடிய கப்பல்களினும் அனுமதிக்காக காத்திருக்கின்றன என தெரிவித்தார். ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அலி கமீனி பயன்படுத்திய விமானத்தை தெஹ்ரானின் மொஹ்ராபாத் விமான நிலையத்தில் இரவு முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதலில் அழித்துவிட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆயுதங்களை வாங்குவதற்கும் நட்பு நாடுகளுடன் ஒருங்கிணைப்பதற்கும் இந்த விமானத்தை மற்ற உயர் ஈரானிய அதிகாரிகள் மற்றும் ராணுவ வீரர்கள் பயன்படுத்தியதாக அது கூறுகின்றது. அத்துடன் இஸ்ரேலிய ராணுவத்தின் முக்கிய இலக்குகளில் ஒன்று ஈரானில் உள்ள ஏவுகணைகளை அழிப்பதாகும். இவற்றில் 70% இப்போது அழிக்கப்பட்டுவிட்டதாக அல்லது பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஒரு இஸ்ரேலிய அறிவிக்கை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் USS ஜெரால்ட் ஆர். ஃபோர்ட் விமானம் தாங்கி கப்பலின் ஆதரவு வலையமைப்புகள் குறிவைக்கப்படும் என்று ஈரான் அதிகாரப்பூர்வ அச்சுறுத்தல் விடுத்துள்ளது. ஈரானின் கட்டாமல் அன்பியா சென்ட்ரல் ஹெட் குவார்ட்டர்ஸ் வெளியிட்ட அறிக்கையில் செங்கடலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள USS ஜெரால்ட் ஆர். ஃபோர்ட் கப்பல் குழுவுக்கு ஆதரவளிக்கும் லொஜிஸ்டிக் மற்றும் சேவை மையங்கள் சட்டப்பூர்வமான இராணுவ இலக்குகளாக கருதப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை ஈரானிய ஊடகங்களில் மற்றும் அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. ஜெட்டா துறைமுகத்தில் கப்பல் தங்கியிருப்பதாக சில அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஹார்முஸ் நீரிணையை பாதுகாக்க பிற நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் எண்ணெய் கிடங்குகள் மீதான தாக்குதலை எக்கோகைட் என கண்டித்துள்ளார். எமிரேட்ஸ் விமான நிறுவனம் துபாய்க்கு இயக்கப்படும் அனைத்து விமானங்களையும் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் சர்வதேச விமான நிலையம் அனைத்து பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமானங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் ஈரான் மீது அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் படைகள் 2 வாரங்களுக்கு மேலாக தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதற்கு வலுவான பதிலடி கொடுத்து வரும் ஈரான் அமெரிக்காவின் படைத்தளங்கள் உள்ள அரபு நாடுகளிலும் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. பாரசீக வளைகுடாவில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியிருக்கும் ஈரான் அந்த வழியாக செல்லும் சர்வதேச நாடுகளின் எண்ணெய் கப்பல்கள் உள்ளிட்ட வணிக கப்பல்களையும் தாக்கி வருகின்றது. இந்த தாக்குதலில் எண்ணெய் கிடங்கு பற்றியெறிந்து வருவதன் காரணமாக விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறித்த எண்ணெய் கிடங்கு தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதால் அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் தங்கள் விமானங்கள் குறித்த சமீபத்திய தகவல்களுக்கு தொடர்புடைய விமான நிறுவனங்களை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2020ஆம் ஆண்டு வடகொரியா தனது எல்லைகளை மூடியது. இதனால் சர்வதேச விமான போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த 6 ஆண்டுகளாக முடக்கப்பட்டிருந்த சீனா வடகொரியா இடையிலான விமான போக்குவரத்து மீண்டும் தொடங்குகின்றது. சீனாவின் தேசிய விமான நிறுவனமான ஏர் சீனா பீஜிங்கிலிருந்து வடகொரிய தலைநகர் பியாங்குக்கு வரும் 30ஆம் தேதி முதல் தடுத்து சேவையை தொடங்கவுள்ளது. முதல் கட்டமாக வாரத்திற்கு ஒருமுறை இந்த விமானம் இயக்கப்படவுள்ளது. ஏற்கனவே
இரு நாடுகளுக்கும் இடையில் ரயில் போக்குவரத்து தொடங்கியுள்ள நிலையில் தற்போது விமான சேவையும் மீண்டு வருவது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் சுற்றுலா மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹார்மூஸ் நீரிணை விவகாரத்தில் நட்பு நாடுகள் அனைத்தும் ட்ரம்பின் கோரிக்கையை நிராகரித்துள்ள நிலையில் ஈரானின் உயர்நாடியை உழுக்கவர திட்டமிட்டு வருவதாக தகவல் கசிந்துள்ளது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் போரில் களமிறங்கிய ட்ரம்ப் தற்போது தனித்து விடப்பட்டுள்ளார். ஈரானால் முடக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் ஹார்மூஸ் நீரிணை விவகாரத்தில் ட்ரம்பின் கோரிக்கையை ஏற்க எந்த நட்பு நாடுகளும் முன்வரவில்லை. அமெரிக்காவின் நம்பகமான கூட்டாளியான பிரித்தானியாவும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ட்ரம்பின் கோரிக்கையை நிராகரித்துள்ளது. ஏற்கனவே ஈரான் மீதான போர் தவறான நடவடிக்கை என ஸ்பெயின் உள்ளிட்ட பல நாடுகளும் இராணுவ நிபுணர்களும் கூறி வரும் நிலையில் கார்க் தீவை ஆக்கிரமிப்பது என்பது பொருத்தவாறாக மாறக்கூடும் என்றும் அதனால் இஸ்ரேல் மட்டுமின்றி மத்திய கிழக்கும் ஈரானால் கடுமையாக தண்டிக்கப்படும் ஆபத்து உருவாகும் என்றும் கூறுகின்றனர். ஈரான் பற்றி நன்கறிந்துள்ள இஸ்ரேல் தங்கள் படைகளை ஈரானில் களமிறக்க முடிவில் இல்லை என்றே தெரிவித்துள்ளது. அது மட்டுமின்றி தங்கள் முடிவை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளும் என்றும் அசார் தெரிவித்துள்ளார். தற்போது ஹார்மூஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ளதால் உலகளாவிய எண்ணெய் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனால் ட்ரம்ப் விரும்பினாலும் கூட அவரை போர் முடிவுக்கு கொண்டுவர இயலாது. இதனையடுத்து நேச நாடுகளின் உதவியை கோரினார். ஆனால் அவர்களும் அப்போது கோரிக்கையை நிராகரிக்க ஈரான் போரில் ட்ரம்ப் மட்டும் தனித்து விடப்பட்டதான நிலையில் உள்ளார் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். கார்க் தீவை ட்ரம்ப் தொடுவது மத்திய கிழக்கை அமெரிக்காவிடமிருந்து அகற்றும் என்று கூறுகின்றனர். ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் 90% கார்க் தீவிலிருந்தே முன்னெடுக்கப்படுகின்றது. குறித்த தீவை அமெரிக்கா தாக்கியளித்தாலும் கைப்பற்றினாலும் மத்திய கிழக்கு நாடுகள் ஈரானின் கடும் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்று கூறுகின்றனர். ஈரானிடம் இருந்து ஹார்மூஸ் நீரிணையை பாதுகாக்க நட்பு நாடுகள் உதவாவிட்டால் அது நேட்டோ அமைப்பின் எதிர்காலத்தை மிக மோசமாக பாதிக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஏற்கனவே பிரிட்டன், ஜப்பான், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் இத்திட்டத்தை நிராகரித்துள்ள நிலையில் உதவ முன்வராத நாடுகளை நினைவில் வைத்துக் கொள்வேன் எனவும் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார்.